திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. பெருமையால் தன்னை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார். அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பமார்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று நாதனார் அருளிச் செய்ய நம்பி ஆரூரர், நான் இங்கு ஏதம் தீர் நெறியை பெற்றேன் என்று எதிர்வணங்கி போற்ற, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை வாய்மையாலே பாடு என அண்ணலால் கூற. திருச்சிற்றம்பரம். எல்லாம் வல்ல கன்னி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் எம்பிரான் நம்பி ஆரூரர் குரு பூசை தினத்தினை ஒட்டி நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் நம்பி ஆரூரர் பதிகள் சிந்தனையாக தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு எமக்கு ஆர் எதிர் எம்பிரானே என்கின்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே நம்முடைய பேராசிரியர் அம்மா அவர்கள் இங்க அவர்களுடைய பதிக சிந்தனையை பதிவு செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுடைய சிந்தனையை இங்கு பதிவு செய்யுமாறு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்று இருந்தால் பொல்லாதமா துயரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா. மணக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. அங்கேற்க நம்பியுடனாய ஆலவாய் சொக்கநாத பெருமாருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி போற்றி, ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா சன்னிதானமுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உமக்கு ஆர் எதிர் எம்பெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூசையினாலான நமக்கு இந்த ஒரு வார நிகழ்வாக மிக அருமையாக ஆட்சி கொண்டிருக்கிற மெய்கண்டா மன்றத்தின் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா, அவங்க சுந்தரமூர்த்தி கொஞ்சம் தெரியல. சசிகலா முகம் கொஞ்சம் தெரியல மாதிரி போனை இறக்கி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம். சரி, தெரியுதா? சரி, சரி, நன்றி நன்றி. சுந்தரருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு திருத்தொண்ட தொகை தருவதற்காக அவதாரம் செய்தவர், அவர் கைலையிலிருந்து வந்தவர் என்று நமக்கு தெரியும். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழால் ஆளாள சுந்தரன், சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்யலாம் என்று நமக்கு சேக்கிழார் சொல்கிறார். இந்த மாதவர்களுடைய திருக்கூட்டத்தை எம்பெருமானாகிய அளவில்லாத புகழை உடைய ஆளாள சுந்தரர் இந்த உலகிலே வந்து சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் பாடிய வரலாறு வந்து பாடிய அப்படின் போது 3 குறிப்பு சொல்றார் நமக்கு சேக்கிழார் சுவாமி. திருக்கையிலிருந்து இதன் பொருட்டு தென் திசை வந்தது வந்து அப்படின்னு சொல்றாரு. ஆரூரில் வருக நம்பால் என தில்லையில் கூத்த பெருமான் ஆணையிட்டபடி ஆரூருக்கு வந்து அப்படின்னு 2வது முறையாக சொல்லப்படுகிறது. இவ்வடியாருக்கு நான் அடியேனாக பண்ணுநாள் என்னால் என்று மனத்தால் துதித்து அந்த பூங்கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோயிலில் சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் அருளின் வழி தேவாசிரியர் எதிரே வந்து பாடிய அந்தமில் புகழ் ஆளாள சுந்தரன். நாம பெரும்பாலும் அதிகமா கேட்கறது சுந்தரர் அப்படின்ற நாமத்தை தான். ஆனா ஆளாள சுந்தரராகிய கைலையில் இருந்து அவர் இங்கு வந்து என்ன செய்தார் அப்படின்னா, சுந்தர திருத்தொண்ட தொகை அவதரித்து சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள், அதனால அவருக்கு ஆளாள சுந்தரன். சுந்தர திருத்தொண்ட தொகை பாடி அருளிய சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படின்னு நம்ம தென் திசை வாழ தீதில்லா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு. ஆனா ஒரு இடத்துல சேக்கிழார் சுவாமி அழகா சொல்றாரு, சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படின்பதற்கு அழகிய அப்படின்னு நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் அந்த தடத்தாட்கொண்ட புராணத்திலே நமக்கு காட்டுகின்றார். அவர் அருளிய பதிகத்திலே நமக்கு அரிசிற்கரை புத்தூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமுறையிலே அந்த பதிகத்திலே
அடியனுக்கு இட்ட தலைப்பு உமக்கு ஆர் எதிர் எம்பெருமான். அருமையான ஒரு வார்த்தை. பொன்னடிக்கே மனமைத்த புகழ் துணை நாயனார். திரு வாஞ்சியம், திரு நரையூர், சித்திச்சரம் இதெல்லாம் பணிந்து திரு அரிசிக்கரைப்புத்தூருக்கு வந்து அடைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த தலை எங்கே இருக்கு அப்படின்னா காவிரியுடைய தென்கரை 66வது தலமாகும். இது பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த தலம் பார்த்தீங்கன்னா படிக்காசு வைத்த பரம்பர். பெருமானுடைய நாமம் வந்து சொர்ணபுரீஸ்வரர், படிக்காசு வைத்த பெருமான். அம்மை பெயர் பார்த்தீங்கன்னா சிவகாம்பிகை, அழகாம்பிகை, சௌந்தரநாயகி. அந்த நதியினுடைய தீர்த்தத்தோட பேர் அரிசில் நதி. இதனால அரிசில் கரைப்புத்தூர் அப்படின்னு. பெரிய புராணத்துல சேக்கிலார் சுவாமி சொல்றார் செருவிலிபுத்தூர் அப்படின்னு இந்த தலம் அரிசிற்கரை புத்து என மருவி அழகாபுத்தூர் என்று இப்போது நமக்கு தற்போது வழங்கப்படுகின்றது. அங்கு யாருடைய இதுன்னா புகழ்துறை நாயனார் சிவாச்சாரியராக இருந்து அந்த பெருமானை நாள்தோறும் வழிபட்டு வந்தார். எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா அபிஷேகம் செய்தார். அப்படியே பெருமாளுக்கு அந்த நீரை எடுத்துட்டு அரசிற்கரை அந்த நதியில் இருக்கின்ற நீரை எடுத்து கொண்டு வந்து தினமும் திருமஞ்சனம் ஆட்டுகின்றார். அவருடைய வறுமையால் அவர் உடல் தளர்ந்துகின்றது. அபிஷேக கலசத்தை பெருமான் முடி மீது அப்படியே வீழ்த்தி விட்டு நடுங்கி அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம். பெருமானுக்கு கருணையாளன் இல்லையா, அப்படியே அடியாருக்கு ஒண்ணுன்னா அவர் தாங்குவானா. உடனே அவரை பக்தி திறத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு அறிவிக்கும் பொருட்டு பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு அந்த புகழ்துறையினை நித்தம் படிக்காசு வைக்கின்றார். அதனாலதான் அவருக்கு படிக்காசு பெருமான், படிக்காசு வைத்த பரமர் அப்படின்னு சொர்ணபுரீஸ்வரர் என்று பெயர். இப்படியே அந்த திருத்தலத்திற்கு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார். அப்படி வரும்போது அங்க பாடுகின்ற பாடல் என்ன அப்படின்னா மலைக்கும் மகள் அஞ்சு என்ற பதிகத்தை நமக்கு பாடுகின்றார். அதுல 6வது பாடல்ல இதை குறிப்பிட்டு நமக்கு சொல்றார். அகத்தடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு ஆட்டுகின்றான். மிக தளர்வெய்தி குடத்தையும் நும் முடிமேல் விழித்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு வித்தல் படியும் வரும் எனும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கைப்புக செய்து வந்தீர். யாரு உரிமையோட கேட்கறதுனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அங்க நமக்கு ஒவ்வொரு தளத்திலையும் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி இங்க நீ அவருக்கு மட்டும் வச்சிங்கல்ல அப்படின்ற அந்த சரி. ஏன் அப்படின்னா இறை நம்பிக்கை, இறை வழிபாடு செய்பவர்கள் என்றும் துன்புறார். இதுதான் நமக்கு சொல்லுகின்ற குறிப்பு. என்ன அப்படின்னா இறை நம்பிக்கையோடு இறைவனை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு என்றுமே துன்பம் கிடையாது அப்படின்னு நமக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு அப்பர் வாக்கு. அது மாதிரி இங்க இருக்க நமக்கு வினை வழியே துன்பம் பறினும் அது பார்ப்பவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா துன்பமாக தெரியுமே தவிர வழிபடும் நியமம் உடையவருக்கு துன்பமாக தெரியாது. இதை உடல் ஊழாய் கழியும் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொல்கிறார். அப்ப தொழுபவர்களின் துயரை பெருமானே ஏற்று வழிபடும் அன்பர்களுக்கு இடர் ஏதுமில்லாமல் காப்பாற்றுவார். இதனை நமக்கு சுந்தரமூர்த்தி சொல்லி தொழுவார் அவர் துயராயினை தீர்தல் உனதொழிலே அப்படின்னு பாடுவார். திருப்பாடல பெருமாளுடைய வீரத்தின் விளையாடல் ஒவ்வொரு பாடல்லையும் இந்த பதிகத்தினுடைய அரிசிற்கரைப்புத்தூர் பதிகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றார் தகவல் அப்படின்னா ஒவ்வொரு வீர விளையாட்டுகளையும் நமக்கு அதிலே காட்டுகின்றார். அது நமக்கு தெரியும். அதை நம்ம அந்த அட்ட வீரட்ட தலங்களுடையது பெருமானை போற்றி புகழ்வது எல்லாமே அவர் மதிசூடியது, கங்கை சூடியது, முப்புறம் எரித்தது, இதெல்லாம் மீண்டும் 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 நம்ம போற்றி போற்றி அதை நினைக்கின்றோம். எதுக்காக அப்படின்னா அது சொல்றார். பெருமானுடைய வீரத்தை விடைகாலர்கள் பற்றி வன் தொண்டர் பல இடங்களில் விதந்து பாடுகின்றார். சொல்றார் பாருங்க, அந்த பிரம்மன் தலை கொய்தது அந்த முதல் படம் அருமலரோன் சிரம் ஒன்று அறுத்தீர் அப்படின்றார். பழிக்கும் பெரும் தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் எளித்திட்டவர் அங்கம் சிதைந்த அருளும் செய்கை என்னே கொலோ அப்படின்னு நமக்கு சொல்றார். இப்படி இந்த ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு சொல்றாரு. மலைக்கு மகள் அஞ்ச மதகரியை உறுத்தீர், அந்த யானையை உரித்தது, முப்புறங்கள் இது அருமலரன் சிரம் ஒன்று அறுத்தீர். இப்படி நமக்கு அந்த பாடல்கள் அந்தகாசுரனை அழிக்கிறது, வைரவ குளத்துல வந்தது, சூளத்துல அந்த சூளத்தால் அந்த அந்தகாசுரனை வைத்து அழித்து அதை சூளத்தில் குத்தி வைத்திருந்தது. இப்படி ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு 3 அரண்களை வெந்து அழியும்படி மேருமலையை வில்லாக வளைத்து காட்டினாய், கட்டிய நாணில் தொடித்த ஓர் அம்பினாலே ஓசை உண்டாக செய்து எமைக்க மலை இறைத்தீர். இதெல்லாம் யாருனால செய்ய முடியும்? இதெல்லாம் ஒரு சாதாரண காரியமா? ஆதலால் அதான் சொல்றார், உமக்கு ஆர் எதிர், உமக்கு நிகராவர் யாவர், ஒருவரும் இல்லை, உமக்கு ஆர் எதிர் எம்பெருமான். அந்த வார்த்தையை நமக்கு அங்க சொல்றார்.
நஞ்சுண்டு காத்தவர் நீர்தானே, யாரால முடியும்? நினைக்காமையே அமுது பார்க்கடலை கடைந்தார்கள், அமுதலா நஞ்சு வந்தது, அது யாரும் உண்ண தகுதி இல்லை, உடனே வந்து பெருமான்ட்ட அடைக்கல். அப்படி தக்கன் வேள்வியில் சூரியன் முதலியோர் தேவர் பலருடைய உறுப்புகளை ஒவ்வொன்றாக சிரித்தது, பெருகி வருகின்ற கங்கை சடைகள் அணிந்தது, பாம்பு அணிந்தது, எலும்பை அணிந்திருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு பாடல்லையும் இந்த பதிகத்துல அவருடைய வீர செயல்களை சொல்லிட்டு இதெல்லாம் செய்யக்கூடியவர் ஒருவர் தான். யார் அப்படின்னா அது பெருமான் ஒருவன் தான், சிவபெருமான் ஒருவன் தான். அதனால்தான் அருளாளர்கள் மீண்டும் மீண்டும் அவரது வீரச் செயலை சொல்லி சொல்லி அப்படி போற்றி மகிழ்கின்றார். இப்படிப்பட்டவர் தான் உமக்கு ஆரகர் எம்பெருமான். இதையெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உடையவர் யார் அப்படின்னா நீ மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு பெருமானுடைய சிவ பரத்துவத்தை நமக்கு காட்டுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. முப்புறம் எரித்தது, நஞ்சுண்டது, கங்கையை சூடியது, மதியை சூடியது, வேள்வியை தகர்த்தது, இதெல்லாம் நமக்கு பாடி மீண்டும் மீண்டும் அருளாளர்கள் சொல்றது எதுக்காக அப்படின்னா நமக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற அந்த சிவ பரத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் நமக்கு சொல்லப்படுகின்றது. இது அங்கே திருமுறையில இலக்கியமா அப்படியே சொல்லிட்டாங்க, இலக்கணமா சொல்லிட்டாங்க, இலக்கியமா சொல்லிட்டாங்க. சித்தாந்தத்துல தான் அது இலக்கணமா நம்ம பார்க்கணும். சித்தாந்தம் தான் அந்த திருமுறையில ஒரு வார்த்தைக்கு விளக்கம் எங்க பார்க்கணும் அப்படின்னா இங்கே நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய தொடர்பு இல்லாமல் நாம் எதையுமே சொல்ல முடியாது. அதைத்தான் நமக்கு உமாபதியார் சொல்வார், பதி பரமே அப்படின்பாரு. அப்ப இங்க சிவ பரத்துவம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னா பதியினுடைய சிறப்பு இலக்கணம். அவரை இயற்றிய உமாபதி சிவனார் இயற்றிய அந்த திருவருட்பயன், அந்த நூல்ல இருந்து அவனுக்கு நிகர் அவனே அதை சொல்லக்கூடியது உமக்கு ஆரகர் எம்பெருமான். முதல்ல பாரசர் அகர உயிர்வில் அறிவாகி எங்கும் நிகரில் நிறை நிற்கும் நிறைந்து எங்கும் நிறைந்து நிற்கும் நிகரில் நிறை, சொல்லவே முடியாத ஒப்பில்லாத உயர்வுடைய பெருமான் நம்மளுடைய சிவபெருமான். அது மட்டும் இல்லை, தன்னளவில் இல்லாமல் சடம் சித்து ஆகிய தன்னின் வேறான எல்லா பொருளினும் எப்படி இருக்கிறான் அப்படின்னா உள்ளும் புறமுமாக அவை எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியும் பொது சிறப்பு என்ற அந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எக்காலத்தும் மாறுபட்டு இல்லாமல் ஒரு தன்மை தாய் நித்த பொருளாய் இருக்கக்கூடியவன் அவன் ஒருவன் தான். அதைத்தான் நமக்கு சொல்றார். ஓமிக்கப்படாத உண்மை நிலையை உணர்த்துவதற்கு ஆசிரியர் சொல்றாரு அறிவாகி அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றாரு. 84,100,000 யோனி பேத உயிருக்கு உள்ளுக்கு அறிவுக்கு அறிவாக உணர்த்தி நிற்கின்றார், அறிவாகி நிற்கின்றார். அது மட்டுமா நிறைந்த ஆனந்தமுடைய பொருளாய் நிற்பான். எது போல அப்படின்னா அதுக்கு ஒரு ஓமையா சொல்றாரு. எழுத்துக்களுக்கு அகரம் போல உடலுக்கு உயிர் போல பேரறிவுமாய எங்கும் எதிலும் நிறைந்து நிற்பான், நிகரில்லாமல் நிற்பான். பெரு வியாபகத்தோடு எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி எப்படி இருக்கிறான் அப்படின்னா பேரறிவு, முற்றறிவு, அளவில்லாற்றல், தன்மயத்தின் உடைமை, வரம்பில் இன்பமாய் நிற்கின்றான். இப்படியெல்லாம் நிற்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த உமக்கு ஆரதரிம்பன். அவனை தவிர வேற யாருமே நிற்க முடியாது. அதைத்தான் இங்கே சொல்லிட்டு அகரம் அந்த உயிர் என்ற 2 சொற்களால அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சொல் பொருள் என்ற 2 உலகுக்கும் முதல். அது சிவஞான போதத்தில் நமக்கு முதல் நூற்பா. அவன் அவள் அது எனும் அந்த இரட்டுடம் ஒளிந்து கொண்டு காணப்பட்ட சொல்லும் பொருளுமாய் உலகை கொண்டு காணப்படாத இறைவன் உண்மையை உணர்த்தியது போல காணப்படும் எழுத்தை கொண்டு காணப்படாத இறைவனுடைய காரண நிலையை உணர்த்தி இருப்பது அவனே முதல். அவன் இல்லாமல் எந்த செயலும் இல்லை, எந்த ஆக்கமும் இல்லை உயிர்களுக்கு அப்படின்றத நமக்கு சொல்றார். அதைத்தான் நமக்கு ஞானசம்பந்தர் அழகா சொல்றாரு. அகர முதலானே அணியாப்ப நூறானே என்பார். அகரமுமாகி அதிபனுமாகி நமக்கு திருப்புகள். அகரா முதலா அனைத்துமாய் நிற்கும் அப்படின்னு திருமந்திரம். அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்தே நமக்கு சிவஞான சித்தியார்ல சொல்றது. இப்படியெல்லாம் நின்றனன் எப்படிப்பட்ட உயர்ந்த பொருளால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா தமது கருணையால், பெருமானுடைய கருணையை தான். அவன் எப்படி செய்யறான் அப்படின்னா நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தால் போல் நங்கையினால் தான் அனைத்தும் செய்து கொண்டு, அதுதான் பெருமானுடைய பேரறிவு, அவரோட வெளிப்பாடு தான் அந்த பெரும் கருணை. என்ன கருணை அப்படி நம்மோடு உயிர்களோடு எப்படி இருக்கின்றான் அப்படின்னா அத்துவிதமாக இருக்கின்றான். அந்த கலந்து நிற்கும் இறைவன் நாம் உய்யும் பொருட்டு அவனை போல மாறாத பேரறிவு, மாறாத பேரானந்தம் உயிர்கள் பெரும் பொருட்டு, அந்த உய்வு பெறும் பொருட்டு பக்குவம் வந்தவருக்கு எப்படி வர்றான் அப்படின்னா நேரே வழங்குகின்றான். தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானை.
அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அத சலநிலன் சங்கரன். அப்படி பக்குவம் இல்லாத உயிருக்கு அந்த பக்குவத்தை பெறுமாறு அவற்றை செலுத்தி கொண்டு தனது சக்தியாகிய தம் திருக்கருணையால் செய்கின்றான். உயிர் ஒன்னா எத்தனை எண்ணிலி அத்தனை உயிருக்கும் கொடுக்கணுமே, எத்தனை மகத்துவம் அவனுடைய சிறப்பு. அதை உமக்கு ஆறது, அவனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையா எல்லா பொருளையும் தன்னுள் வியாபியமாய் அடக்கி கொண்டு அவற்றின் பெரிய பொருளாய் சர்வ வியாபகமாய் நிறைந்து நிற்கும் பெருமை அவனுடையது. நுண்மை எல்லா பொருளிலும் உள்ளும் அதிநுட்பமாய் கலந்து இருக்கும் தன்மை. அது எது போல அப்படின்னா எரியுறு நீர் போல. நீரில் வெம்மை இருக்குது, என்னால் நாம தொட்டு அனுபவிக்கணும், தொட்டாதான் தெரியும் நீரில் சூடு இருக்குது அப்படின்றது. இப்படி எல்லா பொருள்களிலும் கடந்தும் கலந்து இருப்பதனால தான் அவனுக்கு கடவுள், அவன் ஒருவனுக்கு சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் கடவுள் என்ற பெயர். இப்படி நமக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னா பஞ்சபூதங்களாக கலந்திருக்கின்றான். திருவாசகத்துல சொல்றாருலே மாணிக்க வாசகர், பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு. இருநிழலாய் தீயாகி நீருமாகி ஈயமானாய் அட்டமூர்த்தியாகி, அது மட்டுமா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையான்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சொல்றாரு நமக்கு பித்தா பெரியசையில, ஊனாய் உடலானாய் உயிரானாய் மலையானாய். நிறைய பதிகத்துல நமக்கு இப்படி ஆய் ஆய் அப்படின்னு வருது. இதெல்லாம் அவனுடைய பொது இலக்கணம். ஏன் அப்படின்னா பெருமான் நம்மோடு கலந்திருக்கின்ற தன்மையினால அந்த நிலனாய் ஐந்தாய் அப்படின்னு அந்த ஆய் அப்படின்ற அந்த தன்மையோடு நமக்கு கலந்திருக்கின்ற தன்மையினால் அது அவனுக்கு பொது இலக்கணம், தடத்த இலக்கணம் சொல்றான். அது எல்லா பொருளையும் கடந்து இருக்கின்றது, அது அவனுடைய சொரூப இலக்கணம். சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடியவன், அதனாலதான் அவன் அப்படிப்பட்டான். அதுதான் சொல்ற, அண்டமோர் அணுவாய் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாய் சிறுமை கொண்டு. எத்தனை திருமுறையில நம்ம பார்க்கிறோம் அவனுடைய பெருமை நுண்மை பேரருள் பேற்று அப்படின்லாம் பார்க்குறோம். இப்படி பேரருள் எல்லா உயிரிடத்தில் கொண்ட கலப்பு, எல்லையில் பெருங்கருணை. அத நமக்கு திருவாசகத்தில் நிறைய இடத்துல திருவாசகம் கேளில் பரங்கருணை கோதில் பரங்கருணை அப்படிலாம் நமக்கு சொல்வார். பேற்றினார் பெருமானுடைய பேர் எப்படிப்பட்டது அப்படின்னா பேற்றின் அருமைக்கும் எவரும் எளிதில் இதை உணர்ந்து கொள்ள பெற முடியாத மிகவும் அரிய பொருளாய் இருக்கும் தன்மை. அதுதான் சொல்ல, எங்கும் எவையும் எரிகிறோம் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. அவன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பெருமான் பெருமையாக இருக்கக்கூடியவன், நுண்மையாக இருக்கக்கூடியவன், அருளாக இருக்கக்கூடிய பேற்றின் அருமையாக உள்ளவன், அடியாருக்கு அறிவதற்கு எளியவனாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா அடியார்களுக்கு எது செய்தாலும் அது நன்மையே. அங்க புகழ்துறை நாயனாரு அரசியல் புத்தர் பெருமானுக்கு தினமும் திருமஞ்சனம் ஆட்டி வருகின்றார். வறுமை உடல் பசி அதை என்ன செய்யறாரு, அப்படி கலசத்தோட பெருமான் முடிமேல போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டாரு. உடனே ஐயோ என் தலைமையில போட்டானே அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாரா. உடனே என்ன செய்யறாரு, தினமும் உனக்கு ஒரு படிக்காசு தரப்பா அப்படின்னு. இவரை உமக்கு ஆறுதல், அவரை தவிர வேற யாராவது செய்ய முடியுமா அப்படின்னா தாயினும் சிறந்த தயாவான தத்துவம். மாணிக்க வாசகர் நிறைய சொல்வார். எதுனால அப்படின்னா சுடுமலன்னு நிறுத்தினாங்க, நாவுக்கரசு பெருமான சுண்ணாம்பு நீற்றலை நிப்பாட்டினாங்க. இளையாங்குடி மாறனாயினாரு குபேரனுக்கு அடுத்த குபேரனை விட செல்வம் வாய்ந்தவரா இருந்தாரு. வறுமை நிலை வந்தாலும் பலம் சுருங்கினாலும் மனம் சுருங்கா மாறன்பார் சேக்கிலார் சுவாமி. அது மாதிரிதான் புகழ்துணை நாயனார் என்ன செய்யறாரு, வறுமை பட்டினி, உடனே எனக்கு அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு நிப்பாட்டினாரா. கடும் பசி இருந்தாலும் சரி வருந்தினாலும் சரி தனது வழிபாட்டை அவர்கள் நிறுத்தவில்லை. இப்படி தினமும் வந்து அழகாபுத்தூர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருந்தார். ஏன் இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்னா திருவுருள் செயல், எல்லாம் அவனோட செயல்னு உணர்ந்தாங்க. இது நம்மளுடையனால வந்ததா இல்லை, பெருமானுடைய செயல். நம்ம ஏதாவது ஒரு துன்பம் வந்தோம்னா ஐயோ நம்மனால வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவரால் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க அடியார் அருளாளர்கள் 63 நாயன்மார்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். என்ன உணர்ந்தார்கள் அப்படின்னா எல்லாம் பெருமானுடைய கருணை, அவர் திருவருளால் செயல்தான். எல்லாம் உனது பதன், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருள் என்று உணர்ந்தவர்கள் அடியார்கள். பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சங்கரன், இன்பத்தையே கொடுக்கக்கூடியவன். அப்படி உணர்ந்தவர்கள் அந்த அருளாளர்கள். அது மட்டுமா, மறவாமை, அத்துவித தன்மையை மறவாதவர், அடியாருக்கு எளிய. அப்படி அவன் ஏனையவருக்கு அறிவதற்கு அறியவனாக இருக்கக்கூடியவன். இங்க வானநாடரும் அறியனாத நீ
மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்த மூர்த்தியான், யாவராயினும் அன்பரின்றி அறிவனா மலர்ச்சோதியான். இப்படியெல்லாம் நமக்கு சொல்றாரு. கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி, பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் அப்புறத்தார். இப்படி அடியாருக்கு எளியவனாக இருக்கக்கூடிய தன்மை உடையவன் அந்த உமக்கு ஆறுதல் எம்பெருமான். அவனை தவிர வேற யாராலையும் முடியாது. ஆனா அறிவாய் அகலாய் அடியவருக்கு வானாடர் காணாத மண் அப்படின்னு நமக்கு உமாபதி சொல். எங்கும் எவையும் எரியுறி போற ஏகம் அவன் ஒருவன் தான். தங்கும் தத்துவிதமாக கலந்திருக்கின்றான், தானே தனி. அப்படி கலந்து நின்றாலும் அவன் எப்போதும் மாறாம அந்த பொருளின் வேறாக நிற்பவன் அவன் தான். அதைத்தான் நமக்கு சலமிலன் சங்க. தடாகத்துல எத்தனை தாமரப்பூ இருக்குது, ஒரே நேரத்துல சூரியனுடைய ஒளி பட்டவனா ஒண்ணு விரியுது, ஒண்ணு குவியுது, ஒண்ணு மலருது, ஒண்ணு கீழே விழுகுது, மொட்டு விடுது. இப்படி பல தன்மை. ஆனா அதுல சூரியனுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? அது மாதிரிதான் பெருமானுக்கு எந்த மாற்றம் கிடையாது. நமக்கு அதைத்தான் நமக்கு சிவஞான சக்தியார சொல்ல, பங்கந்தான் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்ந்திருவது போல் பருவம் சேர் உயிருக்கு துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவான் தானே. சோதிக்குள் சோதியாய் எத்தனை திருமுறைகள் நமக்கு அதை காட்டுகின்றது. நாம் என்ன செய்யணும்? அவன் நமக்கு சோதிக்கு சோதியா வரணும் அப்படின்னு. எப்படி 63 அருளாளர்களுக்கும் 63 நாயன்மார்களுக்கு எப்படி வந்தான் அப்படின்னா, நாம என்ன செய்யணும்? உண்ணும் உளது ஐயம் விளது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து. மண்ணுபவம் நமக்கு என்ன அப்படின்னா, தொடர்ந்து வருகின்ற பிறவி நோய், அது தீரணும். அது நோயின்னு நம்ம தெரியல. நமக்கு மருந்து எப்படி கொடுக்குறான் பெருமானா, பெருமானை இடைவிடாது சிந்திக்கணும், அப்படி வழிபாடு செய்யணும். அப்படின்னா தான் நமக்கு நிச்சயமாக நமது பிறவி என்ற நோய் நமக்கு நீங்கும். எத்தனை தேவாரம் சொல்ற, மருந்தவை மந்திர மறுமை நன்னறி அவை மற்றும் எல்லாம் அருந்தையர் கெடு அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. அது மட்டுமா, நமக்கு ஆலவை பதிகத்துல அழகா சொல்றாரு அப்பர் பெருமான். ஒரு மருந்தாகி உள்ளாய் ஒம்போரோடு உலகைக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேர் அமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயேன்னு. அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை பெருந்துணையை பெரும்பற்ற புலியாரானை பேசாத நாளல்ல பிறவா நாளே. எவ்வளவு பாடல்கள்! அது சுந்தரமூர்த்தி சொல்வார் பாருங்க. வானே நாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே பிறவி பிணிக்கோர் மருந்தே. நமக்கு புணர்ச்சி பத்துல மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். இவ்வளவு அருமையான ஒரு இது. பெருமானை தவிர நமக்கு பிறவி பிணியை தீர்க்கக்கூடியது யாருமே கிடையாது. அவனை தவிர யாரும் நம்மனால அவன்தான் கதி நமக்கு. அவ்வளவுதான். நமக்கு புகழ் எது அப்படின்னா, அவனுடைய திருவடியை தவிர வேற எதுவுமே நமக்கு இது கிடையாது. அதைத்தான் நமக்கு சொல்றாங்க, உமக்கு ஆறதில் எம்பெருமான். அவனை தவிர நமக்கு வேற கதி எதுவுமே கிடையாது. அவனை போய் சரணடையணும். அவன் பிறவி பிணியை தீர்க்கும் அவன் ஒருவன் தான். அவனை தவிர மற்ற யாராலும் செய்ய முடியாத கருணை பெருமான். என்னதுன்னு கைமாறு கருதாத கருணையாளன். ஏன் அப்படின்னா, நமக்கு மீண்டும் 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 பிறவியை கொடுத்து என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஆணவ மலத்துல இருந்து நமக்கு விடுதலை பண்ணி அதுக்கு நடுவுல என்ன செய்யறான், மாயை கண்மம் என்ற ஆகுந்தக மலத்தை கூட்டி இந்த இதுல உலகத்தை அனுபவிக்கும் போதே பெருமானையும் அப்படி தொடர்ந்து வழிபட்டு வர இடையராது வழிபாடு பண்ணணும். நமக்கு எத்தனை பாடல்கள் நமக்கு சொல்லுது. காப்பு செயல்ல சொல்லும் போது பாருங்க, ஒரு ஓட்டை இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருக்கோட்டு பிறையுதலின் தாழ்ச்சியா தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகு ஓட்டும் அன்போடு வணங்கி ஓவாத இரவு பகல் உணர்வோர் சிந்தைங்கள் ஒளியான தெரிமேனி உமிழ்தான மிகமேவும் களியார வரும் யானை கலல் நாளும் மறவாமல். அந்த கலல் நல்ல அருமையா நமக்கு காப்பு செயல அத்தனையும் சித்தாந்தத்துல காப்பு செயல என்ன சொல்லு, இடைவிடாமல் பெருமானை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்ம உபதேசம் வாங்கி அந்த மந்திரத்தை இடைவிடாமல் நமக்கு சொன்னாலே பிறவி பிணி நீங்கும், வினை பற்று தாக்காது. எப்பப்பெல்லாம் நம்ம திருமுறையை தொடறோம், எப்பப்பெல்லாம் திருவாசகத்தை தொடறோம், எப்பப்ப சாத்திர நூலை தொடறோம், எப்பப்பெல்லாம் இதை சிந்திக்கிறோமோ நமக்கு வினை தாக்கம் கிடையாது. நமக்கு அருளாளர் நிறைய பேர் சொல்லி இருக்கின்றாங்க. அப்ப மருந்து எது அப்படின்னா, நமக்கு சுவாமி மருந்தை கொடுத்துட்டாரு. என்ன மருந்து அப்படின்னா, நாமம் என்ற மருந்தை கொடுத்துட்டாரு. உபதேசம் வாங்கியாச்சு, சரி வாயை வச்சுல அந்த காதுல கேட்டாச்சா,
அதை வாயில வச்சு அனுபவிக்கணும்ல. மாம்பழம் இருக்கு மாம்பழம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? இந்த மாம்பழத்தை எடுத்து நறுக்கி அதை சாப்பிட்டு சுவையை அருந்தினாத்தான் அது நமக்கு தெரியும். அதுதான் நமக்கு 11ஆம் திருமுறையில நக்கீரர் சொல்வாரு, திருந்திய சிறு ஈசன் திருநாமம் என்னும் மருந்தினை நீர் வாயிலே வைத்துன்பார். இப்ப வாயில வச்சதை என்ன செய்யணும் அப்படின்னா, வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே. இப்படி நமக்கு அந்த மருந்தானது என்ன மருந்து அப்படின்னா, ஆணவம் என்ற நோய் இருக்கின்றது. மருந்து எது அப்படின்னா பெருமானுடைய திருநாமம். அதை தவிர நம்ம வேற எதையும் சிந்திக்க கூடாது என்றதுதான் நமக்கு. உமக்கு ஆறுதல் எம்பெருமான். பெருமானை தவிர வேற கருணை உடையவன் யாருமே கைமாறு கருதாத கருணை பெருமான் தான் அப்படின்றத நமக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அரிசிக்கரை புத்து பதிகத்திலே ஒவ்வொரு வீரட்ட செயல்களையும் சொல்லி 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 அதை போற்றி உமக்கு ஆறுதல் அப்படின்ற அந்த வார்த்தையும் சொல்லிட்டு சொல்றாரு. அழகா திருப்புத்தூர் அழக நீரே, வார்த்தையை பாருங்க. பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே, அழகார் திருப்புத்தூர் அழக நீரே. அப்படி பெருமானை வர்ணித்து வர்ணித்து ஒவ்வொரு பாடலையும் நமக்கு சொல்லு. பொழில் திருப்புத்தூர் புனித நீரே, அழகார் திருப்புத்தூர் பொழிலார். இது வார்த்தை அழகார் பொழிலார். இப்படி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்றாரு. அந்த 6வது பாடல்ல ஒரு வார்த்தை சொன்ன, அகத்தடிமை செய்யும் அந்தணன். இது ஒரு முக்கியமான குறிப்பு இந்த பாடல் பதிகத்துல. என்ன அப்படின்னா, அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா, சோலைகள் நிறைந்த திருப்புத்தூர் எழுந்திருக்கின்ற பெருமான் புனிதரையே, நீர் உமக்கு அகத்தொண்டு செய்யும் அந்தனர். ஒருத்தர் அகத்தொண்டு செய்கின்றார், அதாவது பணி செய்து கொண்டே வருகின்றார் அந்தனர். ஒருவர் தம் நியமப்படி ஒரு நாள் அரிசிலாற்று நீரை கொண்டு உமக்கு ஆட்டுகின்றவர். பசையினால் மிகவும் உடல் மெலிவடைந்து நீர் குடத்தையும் உமது முடையின் மேல் நழுவி விளவிட்டு அப்பிழைக்காக நடுக்கமர நீர் அவரது கனவில் தோன்றி சொல்றார். பெருமான் அசிரியா கனவுல சொல்றார், அன்பனே நீ அறியாதவாறு உன்னால் நிகழ்ந்த பிழையை நினைந்து வருந்தற்க. நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் பெருமானை நினைச்சிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கனவுலையோ இல்லை காலையில அதுக்கு ஒரு தெளிவான முடிவை நமக்கு சுவாமி கொடுப்பார். நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய அதை பார்க்கலாம். அது மாதிரி இங்கே சொல்றாரு அந்த புகழ்த்தனை நாயனார், அன்பனே நீ அறியாதவாறு உன்னால் நிகழ்ந்த பிழையை நினைந்து வருந்தற்க. உன் உடல் மெலிவிற்கு காரணமான இவ்வர்க்கடம் நீங்காரும் நாள்தோறும் உனக்கு படியாக ஒரு காசும் கிடைக்கும். பெருமான்கிட்ட உடைய நம்ம, அதாவது நம்மளுடைய குறைய கொண்டு போய் முழுசா சொல்றது கிடையாது. அடுத்த வீடு எதிர்த்த வீடு அம்மா அண்ணன் தங்கச்சின்னு இப்படிதான் சொல்லுமே ஒழிய, பெருமான்கிட்ட முழு நம்பிக்கையோட பெருமான் இதை செய்வாரு அப்படின்னு உறுதியோட நம்ம செஞ்சோம்னா அங்க அவருக்கு கொடுத்தது மாதிரி இங்க கொடுப்பாராம். அதைத்தான் சொல்றாரு. அப்படி பொற்காசினை வர்க்கடத்திலும் தவறாத நிலை பெற்ற திருத்தொண்டினை செய்த அந்த அப்புகழ் துணையாரது கையில் சேரும்படி செய்து அவரை ஆட்கொண்டு அருளினீரே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த புகழ்துணை நாயனார் இப்படி அவர் ஆட்கொண்டீங்களே. பணிவடைகளை ஆதி செய்வ அந்தனர் தத்தம் இடத்தில் இந்த அகத்தடிமை செய்தற்குரிய சிறப்பு பெற்றவர்கள் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ற. நீ உன்னை அடைந்தவரை ஒரு ஞானம் கைவிடுவாய் அல்லை என நினைந்து எழுந்த பேரன்பிலால் அப்படி நன்றி. அதுதான் நன்றி. அது நற்செயல் எதுனா திருத்தொண்டு அப்படின்றத நமக்கு இந்த பாடல்ல சொல்லிட்டு, அப்புறம் நஞ்சுண்டது, அந்த திருநீல கண்டம் வந்த வரலாறு, அவருடைய வலிமையான தின் இதெல்லாம் சொல்லி அந்த ஊருடைய சிறப்பை எல்லாம் சொல்லி இயற்கை வர்ணனை. ஞானசம்பந்தர் பெருமானும் சரி, அப்பர் பெருமானும் சரி, நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சரி, அந்தந்த தலத்துக்கு செல்லும் போது அங்கே என்னென்ன பொருள்கள் கிடைக்கின்றது, நமக்கு வாழைப்பழங்கள், கமுகு மரத்தினுடைய சிறப்பு, காய்களை எல்லாம் வாரிக்கொண்டு வருகின்றது இந்த அரிசிலாற்றுக்கரை அப்படின்னு அந்த இயற்கை சூழலோடு சொல்லக்கூடிய பாங்கு நமக்கு தெரியும். இப்ப இந்த தலத்துக்கு நாங்க யாத்திரையா செல்லும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பக்கத்துல புகழ்துணை நாயனாரு வலது பக்கம், சுவாமியினுடைய வலது பக்கத்துல 63 நாயன்மாருக்கு நடுவுக்கு முன்னாடி இங்க புகழ்துணை நாயனாரும் ஆனாய நாயனாரும் அவர் மனைவியோடு இருக்கின்ற காட்சி நாங்கள் வழிபாட்டு பண்ணினது இந்த பாடலை பார்க்கும்போது எனக்கு நம்ம யாத்திரை போகும்போது வருகின்ற அந்த தொண்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நானும் சசியக்கா எல்லாரும் நின்று தனியா நின்று அது நின்று வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்.
அப்படிப்பட்ட அந்த பெருமான் அரசிற்கரைப்புத்தூர் பெருமானை நினைந்து போற்றுவதற்கு குருவருளும் திருவருளும் கூடி நின்று மெய்கண்டார் மன்றத்தார் அடியேனையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அனைத்து அடியார் பெருமக்கும் அதனுடைய அன்பான வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அம்மா, அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு நம்ம அம்மாக்குள்ள அந்த கருத்தை நாங்க சொல்றோம். இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிடலாம். ஆமா, நீங்க தொடங்கி வைக்குமா? ஆளுக்கு 2 பாட்டா நம்ம பாடலாம். இது அரசிற்கரைப்புத்தூருதா? ஆமாமா. சிவாயனம். நீங்க ஆரம்பிங்க. திருச்சிற்றம்பலம். திரு அரசிற்கரைப்புத்தூர் நம்பி ஆரூரர் அருளி செய்தது பண் இந்தளம். மலைக்கும் மகளஞ்ச மத கரியை உரித்தீர் எரித்தீர் வரு முப்புறங்கள் சிலைக்கும் கொலை சேவுகந்தேரொளியீர் செல்வழிக்கில் தோறும் செலவிலி ஒளியீர் களை கொம்பும் கரி மறுப்பும் இடறி களவும் மயில் பீலியும் காரகிலும் அலைக்கும் புனல் சேரரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகன் நீரே அருமலரோன் சிரமொன்றறுத்தீர் செருத்தீர் அருட்சூலத்தில் அந்தகனை திருமகள் கோன் நெடுமால் பல நாள் சிறப்பாகிய பூசனை செய்பொழுதில் ஒரு மலராயிரத்தில் குறைவார் நிறையாக ஓர் கண்மலர் சூட்டலுமே ஒரு விரலாளி புரிந்தளித்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புனிதன் நீரே. தரிக்கும் தரை நீர்த்தலல் காற்றந்தரன் சந்திரன் சவிதா இயமானன் நானீர் சரிக்கும் பலி குத்தலை அங்கை ஏந்தி கையலர் பெய்ய கொள்வது தக்கதன்றால் முறிக்குந்தளிர் சந்தனத்தோடு வேயும் உலங்கு திரை கைகளால் வாரி மோதி அரிக்கும் புனல் சேர் அரிசிற் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே கொடியுடை மும்மதில் வெண்தளிய குன்றம் வெல்லா நாணியில் கோலொன்றினால் இடிபட எய்தெறித்தீர் இமைக்கும் மலவில் மக்காரெதிர் எம்பெருமான் உமக்காரெதிர் எம்பெருமான் கடிபடு பூங்கன யான் கருப்பு சிலை காமனை வேவ கடை கண்ணினால் பொடிபட நோக்கியதென்னை கொலோ பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே. சிவா, வேற யார் படிக்கிறாங்களா? தொழுவாரவர் மாபிரமன் மற்றும் ஆனவர் தானவர் மாமுனிவர் குணங்கள் தலையில் பலி கொண்டல் என்னே உலகங்கள் எல்லாம் உடையீர் உரை இணங்கி கையல் செயல் இளவாழை பாய இனக்கெந்தை துள்ள கண்டிருந்த அன்னம் அணங்கி குணம் கொள் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே அகத்து அடிமை செய்யும் அந்தனந்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர்வெய்தி குடத்தையும் நும் முடிமேல் வெளுத்திட்டு நடுங்குதலும் வகுத்து அவனுக்கு நித்தல் படியும் வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ் துணை கைப்புகச் செய்து உகந்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே. பழிக்கும் பெருந்தக்கண் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் தெளித்திட்டவர் அங்கன் சிதை தருளும் செய்கையனே கொழுமை கொள் செம்மிடற்றீர் விழிக்குந்தலை பீலையோடு எல்லாம் முந்தி விளங்கும் மணிமுத்தொடு பொன் வரன்றி அழிக்கும் புனல் செயல் அரிசிற்கென் கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே. சிவா, வேற யார் படிக்கிறீங்களா? நீங்க பாடி நிறைவு செய்யுங்க. பறை கண்ணெடும் பேய்க்கணம் பாடல் செய்ய குரல் பாரிடங்கள் பாறை தாம் உலக்க
பிறைக்குள் சடை தாள பெயர்ந்து நட்டம் பெருங்காடரங்காக நின்றாடலெனே கரைக்குள் மணி கண்டமுன் தின்தோள்களும் கரங்கள் சிறந்தண்ணிலும் கச்சுமாக பொறிக்கொள்ளரவும் புனைந்தீர் பலவும் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே மலை கண்மட வாளையூர் பாகம் வைத்தீர் வளர்ப்புன் சடை கங்கையை வைத்துகந்தீர் முளை கொள்ளரவோடன் பணிகளனா முழு நீருமை பூசுதல் என்னை கொலோ களைகொள் கரும்பு கதங்களி கனியும் கமுகின் பழுங்காயும் கவர்ந்து கொண்டின் அலைக்கும் புனல் சேர் அரிசிற் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே கடிக்கும் மரவாள் மலையால் அமரர் கடலை கடையவ்வெளி கால கூடம் ஒடிக்கும் உலகங்களும் என்றதனை உமைக்கே அமுதாக உண்டீர் உமலீர் இடிக்கும் மலை வீழ் தெளித்திட்டருவி இருபாலும் ஓடி இறைக்குந்து திரைக்கை அடிக்கும் புனல் சேரரில் அரிசிற் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே காரூர் மழை பெய்து பொலி அருவி கலையோடையில் உன்விட்டிரு கரையும் போரூர் புனல் சேர் அரிசிற் தென்கரை பொழிலார் திருப்புத்தூர் புனிதர் தம்மை ஆரூரன் அருந்தமிழ் ஐந்தினொடைந்து அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும் சீரூர் தரு தேவர் கணங்களோடும் இணங்கி சிவலோகம் எய்துவரே. இந்த பாடலை படிச்சா என்ன பலன் அப்படின்றத நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அரிய தமிழ் பாடல்கள் பத்தினாலும் மொழிக்குற்றம் இசைக்குற்றம் இன்றி துதிப்பவர்களும் அத்துதியை கேட்பவர்களும் சிறப்பு மிக்க தேவர் கூட்டத்துடன் கூடி வாழ்ந்து பின் சிவலோகத்தை அடைவார்கள். இப்போ நம்ம மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தில் சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு அனைவருக்குமே என்ன அப்படின்னா, பெருமானுடைய சிவலோகத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது உறுதி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா இன்னைக்கு ரொம்ப அருமையா கொடுத்த நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிவலோகம் என்பது உறுதி என்பது இதனாலதான். ஏன்னா நற்பொருளை கேட்பவர்களுக்கும் உரைப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பயன் இருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அரிசிக்கரைப்புத்தூர் அப்படிங்கிற திருத்தலத்தினை, அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை அற்புதமா காட்டினாங்க அம்மா அவர்கள். திருத்தொண்டத்தொகை தர வந்து, அந்த வந்து என்ற சொல்லுக்கு அற்புதமா விளக்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத்தொகை தர வந்து ஆரூருக்கு வந்து தேவாசிரியர்கள் மண்டபத்தில் அங்க எழுந்து வந்து என்று அந்த வந்து என்கின்ற 3 முறை அத சேக்கிலார் சுவாமி காட்டியதா காட்டினாங்க. ரொம்ப அற்புதமா அம்மா வந்துட்டாங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. சிவாய நம. சிற்றம்பலம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தரராக வந்தது, சுந்தர திருத்தொண்டகை தர வந்தது என்று அந்த அவருடைய சிறப்பினை அழகா எடுத்து காட்டினாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருத்தலச்சிறப்பு, புகழ்துணை நாயனாருடைய வரலாறு, புகழ்துணை நாயனாருடைய வரலாற்றினை அற்புதமா அம்மா காட்டினாங்க. அவர்கள் அந்த பதிகத்துல பொருள் சொல்லுகின்ற பொழுதே திருவருட்பயன், சித்தியார், சிவபிரகாசம் எல்லாம் போயிட்டு திரும்ப பதிகத்துக்குள்ள வந்து நிறைவு செய்த தன்மை ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த பதிகத்துல அட்டமூர்த்தத்தை, அங்க பெருமானுடைய வீரச் செயல்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் 3வது பாடல்ல அவர் அட்டமூர்த்தமாக இருந்த அந்த தன்மையை நமக்கு காட்டுகின்றார்கள். இது நமக்கு அட்டமூர்த்தியாக அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல படித்திருக்கின்றோம். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்திரன் சவிதா இயமானன் ஆணி என்று அந்த அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய தன்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அழகா காட்டியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த 5வது பாடல்ல உலகங்கள் எல்லாம் உடையீர், அவனுக்கு இந்த உலகம் எல்லாம் உடைமை பொருள் என்பதையும் நமக்கு நம்பி ஆரூரர் காட்டுகின்றார். அந்த 6வது பாடல் அகத்து அடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் என்கின்ற அந்த திருப்பாடல்ல இந்த அகத்து அடிமை என்கின்ற சொல் நமக்கு அப்படியே சேக்கிலார் சுவாமி இதை முதல் பாடல்ல அவருடைய புகழ்துணை நாயனார்
அவருடைய வரலாறை தொடங்குகின்ற பொழுதே அதை சொல்றார். அகத்து அடிமையாம் அதனுக்கு ஒருவர் தமை நிகரில்லார் உலகத்து பறந்து ஓங்கி பொறுவரிய புகழ் நீடு புகழ் துணையார் என்னும் பெயரார். அந்த அகத்தடிமை செய்கின்ற தொண்டை துணையாக கொண்ட புகழ் துணையார். அகத்தடிமை செய்வதை புகழாக தனக்கு துணையாக நிற்கின்ற நாயனார் என்று நமக்கு இருவர் பெருமக்களுமே இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார்கள். அந்த பாடல்ல புகழ் துணை கை புகச் செய்து உகந்தீர், கை புகச் செய்து உகந்தீர். அந்த பெருமானாருக்கு கை புகச் செய்யுமாறு சுவாமி கொடுக்கிறாராம், அருள்கின்றாராம் அந்த படிக்காசு வைத்த பரமர். இதையும் நமக்கு சேக்கிலார் சுவாமி அப்படியே எடுத்து காட்டுகின்றார். அந்த புகழ்துணை நாயனாருடைய பாடல்கள் சொல்லுகின்ற பொழுது 5வது பாடல்ல பெற்றம் முகந்து ஏறுவார் பீடத்தின் கீழ் ஒரு காசு அற்றம் அடங்கிட அளிப்ப அன்பரும் மற்ற அது கை கொண்டு என்று காட்டுகின்றார். இப்படி நமக்கு சேக்கிலார் சுவாமியையும் இவர்களுடைய தேவார பதிகங்களையும் சேர்த்து இணைத்து பார்க்கின்ற பொழுதே நம்முடைய பேராசிரியர் அம்மா அவர்கள் சித்தியார்ல திருவருட்பயன்ல அத்தனை பாடல்களையும் முதுநிலை என்கின்ற தலைப்புல இருக்க 10 பாட்டையும் காட்டிட்டாங்க. நமக்கு அன்பர்கள் கூட எங்களுக்கு சைட்ல மெசேஜ் அனுப்புனாங்க, அம்மா இலவசமாக போனஸாக ஒரு சித்தாந்த வகுப்பே நமக்கு நடக்குதே அப்படின்னு. பெருமானுடைய திருவருள் அது. முழுக்க சித்தாந்த கருத்துக்களை எங்கெல்லாம் இருக்குங்கிறத குறிப்பா காட்டி நமக்கு இருக்கின்றார்கள். அந்த வகையில் அம்மா அவர்களுக்கும் நன்றி பயத்து இணைந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு முற்பாக நம்முடைய பேராசிரியர் அம்மா இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசியுரையை வழங்குவார்கள். நாமெல்லாம் பேறு பெற்று இருக்கின்றோம் அதனை செவி மடுப்பதற்கு. திருச்சிற்றம்பலம். அம்மா அவர்கள் இப்போ பேசுவாங்க. திருச்சிற்றம்பலம். நான் இப்பதான் வந்தேன், இவங்க பேசுனது என்னன்னு கூட எனக்கு கேட்கல. இருந்தாலும் இந்த தலைப்பும் அரசியல் கரை புத்தோரும் ரொம்ப ஒரு ஈர்ந்து நின்றதுல இப்பதான் நான் உள்ள வந்தேன். வந்த உடனே எடுத்து சேருவோம் அப்படின்னு நான் வந்தேன். அது எம்பெருமான் திருவருள் அது நிறைவு பண்ற வகையில அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னதுனால இப்ப சசிகலாமா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சசிபிரியா அவங்க சொன்னது எல்லாத்தையும் எடுத்து சொன்னது எனக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரசியல் எனக்கு என்ன ஒரு ரொம்ப மகிழ்ச்சினா, நேத்துதான் இந்த அரசியல் கரை புத்தரை பத்தி கொஞ்சம் அது பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க. அது எங்க இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது, கும்பகோணத்துக்கு பக்கத்துல அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துட்டே இருக்கேன். எனக்கு முன்னாடி அனகாபுத்தூர்னு ஒரு பஸ் போகுது. என்னடா அனகாபுத்தூரா அரசியல் கரை புத்தூரா அழகாபுத்தூரா எல்லாம் ஒண்ணுதானா? எனக்கு இதெல்லாம் ஒரே சேர்ந்து எனக்கு அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு தான் இங்க வந்து கேட்கணும்னு வந்தேன். அது நிறைவாயிருந்து கொஞ்சம் நிறைவானது. கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு அது ஒரு பக்கம் வருத்தம் என்றாலும் இது இவ்வளவு அழகா இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சசிபிரியா எடுத்து சொன்னதும், இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை வந்து விடாமல் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிற தன்மையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய பேரோடது நான் அதுக்கப்புறமா போட்டு கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் எப்படி எந்த அளவுக்கு சுந்தரரோட இதுல ஈடுபட்டு ஒரு ஆழ்ந்து இருக்கிறாங்கிறத பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நால்வரோடதும், நால்வர் தானே நமக்கு துணை, அந்த நால்வர் தான் வழிகாட்டி நமக்கு நடுவுல இருந்து எம்பெருமான் கிட்ட இணைக்கிறது இவங்கதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு மேலோங்குது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கேட்கிற போது. அதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உண்மையும் அதுதான். ஏன்னா நம்ம நேரா எம்பெருமான் கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட அத்தனை தவ பையன் எல்லாம் இல்லை. ஆக மறுகல்ல ஒரு பெண் அழுதுட்டு இருந்தானா, அப்ப ஞானசம்பந்தர் அந்த நேர்ல வந்து அன்னைக்கு அருள் செய்தார். அன்னைக்கு நேர்ல வந்து அருள் செய்தாரே, இன்னைக்கு நமக்கு அப்படி நேர்ல வந்து அருள் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிடணும் அவசியம் இல்லை. எப்பனாலும் வருவாங்க. இந்த 4 பேரும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்ம நினைக்கணுங்கிறது தான். என்ன நேரத்துல நமக்கு என்ன ஒரு தேவை இருக்குதோ அத இவங்க கிட்ட முறையிட்டாலே போதும். இளம்பெருமான உடனே அதற்கு அருள் செய்வார் அப்படிங்கிறதான் இந்த நால்வருடைய குரு பூஜையும் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கிறது. அவங்களோட பாடல்கள் உணர்த்துறது அதுதான். ஆக இந்த அப்படி ஒரு சிந்தனையை மேற்கொள்வதற்கு இது நல்ல வாய்ப்பா இருக்குது. சித்தாந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அத ரொம்பவே உணர்ந்து உள்ள இருந்து பதிமுதல் நிலையோட அத்தனை பாடல்களையும் குரல்களையும் வைத்து சொன்னாங்க அப்படின்றது இப்ப கேட்டேன். நான் அவங்களோடத இனிமேதான் கேட்கணும்.
அதனால அப்படி சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சி. சுந்தரனுடைய திருப்பாடல்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானவைதான். இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் நம்மை இணைப்பவையாக மீண்டும் மீண்டும் சிந்தனைக்கு வருவதாக இருக்கும். அப்படி இருக்கிறதுல ஒரு பாடல் என்னது அப்படின்னு சொன்னா, எனக்கு அது உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுல ஆசை, அதுக்குதான் சொல்றேன். பண்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் அநேகமா திருநாகை காரோணம் அந்த பதிகம் தெரிஞ்சிருக்கும். பத்தூர் இருந்து உண்டு அப்படிங்கிற அந்த பதிகம் நிறைய பேர் பாடி இருப்பீங்க. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச அந்த 11வது பாடல், கண்மயத்த கத்தூரி கமிழ்ச்சாந்தும் வேண்டும், அதெல்லாம் கேட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல அந்த முதல் வார்த்தை ரொம்ப ஒரு அருமையானது. பறவைக்கும் சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே அப்படின்னு சுந்தரர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை. இத நான் இப்ப ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நாமணி அம்மா அடிக்கடி இந்த பாட்டை பத்தி நினைப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, இந்த பதிகத்தை ஐயா நாமணி அம்மா வீட்டு ஐயா சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு அது ரொம்ப பிடித்த பதிகம், அடிக்கடி சொல்லுகின்ற பதிகம். அப்படி அந்த பதிகத்தை அவங்க சொல்லுகின்ற பொழுது பண்மயத்த மொழி பிள்ளைகளுக்கும் நாகமணிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே அப்படின்னு தான் அவர் சொல்லுவாராம். இத அவங்க சொல்லுவாங்க. ஐயா சொல்றதையே நான் கேட்டிருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க அதோட ஒரு மாதிரி தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. நாகமணிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே அப்படின்னு அவங்க அது சொல்றதுக்கு அவங்களுக்கு அது தோணுது அப்படின்னு சொன்னா, அந்த பாடல்களோட அவங்க தம்மை இணைத்திருப்பதோ, இந்த குழந்தைகள் பிள்ளைகளோடையும் குடும்பத்தோடையும் தம்மை அவர்கள் இணைத்து கொண்டு இருக்கின்ற அந்த தன்மையும் உண்மையே சுந்தரருடைய பாடல்கள் நம்மை உலகத்துல இருந்து பிரிச்சு வைக்கல, உலகத்தோடு இணைத்து வைத்தே எம்பெருமானே உணர செய்து. இது நம்ம சித்தாந்த வகையில நம்ம சிந்திக்கிறதுல ஒரு முக்கியமான ஒண்ணு. என்னன்னா, நம்ம எல்லாம் விட்டுட்டு போய் தான் எம்பெருமானை சிந்திக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. எம்பெருமான் எல்லா இடத்துலயும் எங்கும் இருப்பவர் அப்படிங்கிறத அந்த ஒரு தன்மையில இப்ப எந்த ஒரு நிகழ்விலையும் எந்த ஒரு அனுபவத்திலும் அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடணும். அதுதான் உண்மையானது அப்படிங்கிறத சுந்தரனுடைய வாழ்க்கை வரலாறும் சரி, அவருடைய பாடல்களும் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அதை இந்த பாடல் வழி நமக்கு நாகமணி அம்மா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நினைவுக்கு வருகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருளை நமக்கு இந்த மாதிரி பாடல்கள், இந்த மாதிரி அவருடைய வரலாற்று சிந்தனையோடு வைத்து கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருத்தொண்ட தொகையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். 63 நாயன்மார்களையும் நம்ம நினைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை சுந்தரர் தான் நமக்கு அப்படி அருமையோடு முதலாக கொடுத்தது அப்படிங்கிற வகையிலையும், அவருக்காகவே வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிற பொழுது அவருடைய தன்மை கொஞ்சம் உச்சியில கொஞ்சம் மேலோங்கி நிற்கின்ற அந்த கருத்தினை உணர முடியுது. இப்படி எல்லாருமே நிறைய சுந்தரரை பத்தி சொல்லி இருக்கிறீங்க. அது ஒவ்வொன்றையும் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் போட்டு கேட்டுக்கலாம். ஒரு தடவை கேட்டது மட்டும்னு இல்லை, மீண்டும் மீண்டும் கூட 4-5 தடவை நம்ம இதை கேட்கலாம். கேட்டதே திருப்பி கேட்டாலும் நமக்கு சில கருத்துக்கள் புதுசா வரும். அது உண்மை. அந்த வகையில சுந்தரரை நாம நினைந்து போற்றுவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த சிந்தனையை நமக்கு நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்துல தொடங்கி வைத்தவர்கள் நம்முடைய பேராசிரியர் அம்மா அவர்கள் தான். அதை நான் இந்த சந்தர்ப்பத்துல இங்க மற்ற மக்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். என்னன்னா, விஜயம்மா அவங்க மைக்க மியூட் பண்ணிட்டாங்கம்மா. நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் தொடங்கிய 2010 அந்த ஆண்டுல முதன்முறையாக 4 குரு பூசையையும் நாம் ஞானபூங்கதி அம்மா அவர்களுடைய பெரும் துணை கொண்டு நம்முடைய முக்தீஸ்வரர் கோவில்ல வைத்து நிகழ்த்தி வந்தோம். அதை தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் 4 பெருமக்களுக்கும் காரைக்கால் அம்மையாருடைய குரு பூசையையும் இப்படி பதிய சிந்தனை வாயிலாக நாம் சிந்தித்து வந்தோம். அதன் பிறகு அப்படியே அது விட்டு போய் அப்புறம் இடையில இப்படி இணையதளம் வாயிலாக அது நமக்கு தொடர்ந்து வருகின்றது. அம்மா சொன்னது நல்ல வாய்ப்பு, உண்மையிலேயே நல்ல வாய்ப்பு. எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் நம்ம சிந்திக்கிறதுக்கு இது வசதியாகவும் இருக்குது.
ஆண்டுதோறும் இந்த சிந்தனை வைத்தாலும் பேசுகின்றவர்கள் அவர்களுடைய உண்மையிலே அவர்களுடைய உழைப்பும் அந்த சிந்தனை எப்படி திறம்பட செய்கின்றார்கள் என்பதும் விளங்க வருகின்றது. முதல்ல நம்ம பதிகத்தை மட்டும் சிந்திச்சாங்க. இப்போ வர வர பாத்தீங்கன்னா அது பெரிய புராண சிந்தனையோடு சித்தாந்த நூல்கள் சிந்தனையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பதியமும் புது புதுமையாக நமக்கு அந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றது. அவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பங்கு கொள்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானபூங்கதி அம்மா நாகமணி அம்மாவை வைத்து இந்த பாடலை நமக்கு நயம்பட சொன்னாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இங்க அம்மா சொன்னது மாதிரி இந்த பதிகத்தை நம்முடைய புலவர் ஐயா தர்மை ஆதீன புலவர் கு சுந்தரமூர்த்தி ஐயாவும் ரொம்ப அற்புதமா அதை ரசிச்சு பாடுவாங்க. அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நிறைவு செய்கின்ற நேரம். இந்த நிறைவு பாடல் இன்னைக்கு அம்மா அதை சொன்னதுனால அந்த பாடலை நாம பாடி நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானை மற்றாரை உடையேன் உண்மையத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூணாரம் ஒன்பட்டும் பூவும் கண்மயத்த கஸ்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரென்று அண்மயத்தலனி நாவலாரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகால் பவரே. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.